வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, World latest discussion, Kingdom countries discussion, Doctor class discussion, Status discussion, Question answers discussion, ஓகே இன்ஃபர்மேஷன். அதாவது மைய தலைமை அப்படின்றது மிகவும் அவசியம். அந்த தளத்திலேருந்து நம்ம தோது பார்க்குறது தான் நிறைய விஷயம் தோதாகும். அந்த வகையில் ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலாவது ஆண்டவர் உலகத்தை படைத்தார், அதுக்கப்புறம் ஆதாமை படைத்தார், அதுக்கப்புறம் ஆதாமோட விலா எலும்பு எடுத்து ஏவாளை படைத்தார். ஏவாள் அப்படின்றவங்க ஆதாமுக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் படைத்தாங்க. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எரர் ஏற்பட்டதுனால ரொம்பவே லோ ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. அதுக்கப்புறம் மீட்சி பாதை அப்படின்றதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் பைபிளில் சொல்லக்கூடிய 3 நபருமே ஒரே நபர் மாதிரியான ஒரு ஃப்ரீக்குவன்சி தான். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சத்தின் பாதை அப்படின்றது தோதாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நிறையா காலநிலை மாற்றம். ஓகே, அடுத்து உணர்வு நிலை, அனுபவ நிலை, தெய்வீக நிலை அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு பைபிளில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஓகே, பிதாவானவர் ஆவியானவங்களை படைச்சதுக்கப்புறம் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படவும் ஒரு குரூப்பு கீழே தள்ளப்பட்டாங்க. அவங்க தான் சேவாதார். அவங்க தான் முதலாவது இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி பைபிளே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உலகம் படைக்கிறதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு தாறுமாறாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போலாம் சேவாதாரங்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனநிலை சமநிலையானது. அதுக்கப்புறம் மனிதர்கள் படைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த சேவாதாரங்கள்லாம் உன்னத நிலைக்கு மாறிட்டாங்க. சரி, ஓகே, ஒரு சமாதானமான ஒரு நிலை. ஓகே, ஆனால் மனித நிலையானது ஒரு போராட்டமான ஒரு நிலை இருந்தது. அப்போ தான் சேவாதாரங்களே உதவி செஞ்சாங்க. ஓகே, அந்த வகையில் முதலாவது கலாச்சாரம் அப்படின்றப்போ தமிழ் கலாச்சாரத்தை தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் முன்பாக சப்தரிஷிகள் சொல்கிறாங்க. அந்த சப்தரிஷிகள் தான் அகத்தியர் அப்படின்றவர் தான் தமிழ் மொழியை உருவாக்குனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே காட் முருகன் அப்படின்றத மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும், சேவாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்தி, ஒரு பண்பு அப்படின்றப்போ நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அடுத்து ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலை அப்படின்றது மிகவும் தேவை. ஓகே, ஒரு சரியான கல்வி அறிவு மட்டும்தான் பக்குவ நிலை ஏற்படுத்துன்ற மாதிரியான ஒரு நியதியே இருக்குது. ஓகே, அந்த வகையில் முரண்பாடான ஒரு நிலையில் எதிரும் புதிருமான ஒரு செயல் அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, இப்போ உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவங்க சேவாதார நிராகரிக்கிறதா சொல்லிவிட்டு உண்மையிலுமே அவங்க தான் அதிகமாக சேவாதாரம் வழிபடுறாங்க, நிறையா விஷயம் தோது செய்கிறாங்க. அப்படின்றப்போ சேவாதார நிலையில் சார்பாக டிஎம்கேக்கு நிறைய ஆதரவு இருக்குது. ஓகே, அடுத்து உளவியல் ரீதியாக இந்து அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிலப்பகுதி இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து நிலப்பகுதி. ஓகே,